வந்தாயையா வந்தாயையா வாழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் பற்றின ஒரு முக்கிய தகவல் தான் பார்க்க போகிறோம். இந்த தகவல் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நமது சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்க. அதாவது டோட்லேருந்து இப்போ என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயர் மற்றும் தேர்ட் இயருக்கான சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகிறத வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் இயருக்கு பார்த்திங்கன்னா வந்து ஃபைனல் எண்ட் எக்ஸாமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஃபைனல் எக்ஸாம் எப்படி நடக்கும்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு பேஸ் பண்ணி தான் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் ஃபஸ்ட் இயரில் வந்து அட்மிஷன் போடுற டேட் பார்த்திங்கன்னா வந்து செப்டம்பர் 15 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதாகும். ஸோ இதனால் செப்டம்பர் 15 எக்ஸாம்னால் அந்த மாணவர்களுக்கு அக்டோபர் ஸ்டார்டிங்லேயே எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ அதனால் மாணவர்கள் அந்த எக்ஸாம்ஸ் வந்து இப்போ அந்த சிலபஸ் கம்ப்ளீஷன் பண்ணுறதோ, அதாவது வந்து கரெக்டாக போர்ஷனை வந்து படிக்கிறதோ, அதுக்கான டைம் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கோ ரிவிஷன் பண்ணுறதுக்கோ டைம் வந்து அந்த கடைசியாக சேர்கிற மாணவர்களுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் டோட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அந்த மாணவர்கள் வந்து மேக்ஸிமம் ஃபெயில் ஆகிடுறாங்க ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டரில். ஸோ அதை தடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து இந்த சிலபஸ் அந்த பேட்டர்ன் எக்ஸாம் எண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி ஜூன் மற்றும் ஜூலையிலேயே ஜாயின் பண்ண மாணவர்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து ரெகுலராக போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ படிச்சுட்டு ஃபஸ்ட் இயர் மாணவர்களுக்கு ரெகுலராகவே கேட் 1 அண்ட் கேட் 2, அதாவது கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 இதை வந்து வச்சு அவங்களுக்கு வந்து நார்மலாகவே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்து டெஸ்ட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் இல்லைன்னா செப்டம்பர் மாதம் 15 வரைக்கும் ஜாயின் பண்ணுற மாணவர்களுக்கு வந்து அந்தந்த ஹெச்ஓடிஸ் ஃபஸ்ட் இயர் ஹெச்ஓடிஸ் வந்து என்ன பண்ணணுன்னா இந்த கேட் 1 கேட் 2 டெஸ்ட் வந்து அவங்க ஏன்னா லேட்டாக சேர்ந்ததுனால அவங்களுக்கு போர்ஷனும் கவர் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாணவர்களோட ஸ்டடி திறமைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கேட் 1 கேட் 2 ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூன் ஜூலை சேர்ந்தவங்களுக்கு தனியாகவும் ஆகஸ்ட்டு செப்டம்பரில் சேர்ந்தவங்களுக்கு தனியாக வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா வந்து மாணவர்களுக்கு எண்ட் எக்ஸாம் வேணாம், இன்டர்னல் எக்ஸாமையே வந்து ஃபைனல் எக்ஸாமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேட் எக்ஸாமுக்கு வந்து ஷெடியூல் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மார்க் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. கேட் 1க்கு பார்த்திங்கன்னா 4 எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணணும், எம்சிக்யூ 15 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுக்கணும், 2 மார்க்ஸ் வந்து 5 கொடுக்கணும். ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸுக்கு 25 மார்க்கு, எம்சிக்யூக்கு 15 மார்க்கு, 2 மார்க்ஸுக்கு 10 மார்க், டோட்டலாக 50 மார்க். இதே போல் தான் கேட் 2 வச்சு இந்த கேட் 1 கேட் 2 வச்சு அவங்க ஃபஸ்ட் இயரை வந்து ப்ரப்போஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மார்க்கெல்லாம் டோட்டுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கிற ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் மாணவர்களுக்கு வந்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபைனல் எக்ஸாம் வந்து கிடையாது. இப்போ படிச்சுட்ருக்கிற செகண்ட் இயர் மற்றும் தேர்ட் இயர் மாணவர்களுக்கு தான் ஃபைனல் எக்ஸாம் வந்து இருக்கும். அதுவும் பேட்டர்ன் வந்து மாற்றிட்டாங்க. அதுக்கு இன்னொரு வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட் இயருக்கு வந்து ஃபஸ்ட் செமஸ்டருக்கு இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஏன்னா வந்து அட்மிஷன் வந்து செப்டம்பர் 15 வரைக்கும் போகிறதுனால லேட்டாக சேர்கிற மாணவர்களால் போர்ஷனை கவர் பண்ண முடியலன்றதுனால இந்த பிளானுக்கு வந்திருக்காங்க. செகண்ட் செமஸ்டர்லேருந்து அந்த மாணவர்களுக்கு ரெகுலராக எண்ட் செமஸ்டர் பேட்டர்ன் கம்பல்சரி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு ஃபஸ்ட் செமஸ்டருக்கு மெயின் போர்டு எக்ஸாம் இல்லை, இன்டர்னல் அசஸ்மெண்ட்டையே அவங்க மெயின் போர்டு எக்ஸாம் மார்க்காக கன்சிடர் பண்ணுவாங்கன்றது தகவல் கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ அனைத்து நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட எதனா கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்களுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.